ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாட்டு சுரக்காய் வச்சு சட்னி செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. அது காஞ்சதும் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அது கூட 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. கருகிடாமல் நல்லா செவக்க வறுத்து விடுங்க. வறுத்துட்டு இது கூட 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 3 பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு இது கூட 2 வரமிளகாய், 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. நீங்கள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு இப்போது இது கூட ஒரு சுரக்காவை தோல் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூட கருவேப்பிலை சேர்த்து இப்போ நல்லா காயை வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு இது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதும் இது கூட கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு இப்போது இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். ஒரு தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்தம் பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டு சட்னியில் சேர்த்துக்கோங்க. இட்லி தோசைக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷு. நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.